சுருக்கெழுத்து தமிழ் உயர்வேகம் நிமிடத்திற்கு 150 வார்த்தைகள். Be ready for trial dictation for 2 minutes. 30 seconds left. Fifteen seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டுக்கான புத்தக கண்காட்சி விழாவில் தற்கால வாழ்வில் யோகக்கலையின் பங்கு என்ற தலைப்பில் பேச எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக முதற்கண் எனது நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த இனிய மாலை வேளையில் உங்கள் முன்னே பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக யோகக்கலை என்றால் உடலை வளைத்து கடினமான பயிற்சிகளை செய்வது என்ற அளவிலேயே மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உங்கள் உடலையும் மனதையும் சுவாசத்தையும் ஒருமுகப்படுத்தும் நிலையே யோகம் எனப்படும். மேலோட்டமாக பார்க்கும்போது இது கடுமையானதாக தெரியலாம். ஆனால் நடைமுறையில் இது எளிமையான மிகுந்த பயனுள்ள ஒரு கலை என்பதை உணர முடியும். ஆகவே நாள்தோறும் பயிற்சி செய்ய சற்று அக்கறை காட்ட வேண்டுமென்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். பெரியோர்களே, இந்த நேரத்தில் மற்றொரு கருத்தையும் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். குழந்தையாக பிறந்தது முதல் நமது அனுபவங்களே நம்மை வழிநடத்துகின்றன. சிறு வயதில் மூத்தவர்களின் அனுபவமும் பிறகு சொந்த அனுபவமும் நமக்கு உதவி செய்கின்றன என்பதை நாம் மறந்துவிட முடியாது. யோகம் என்பதும் அனுபவ பூர்வமானது. ஒரு குறிப்பிட்ட சுவை அல்லது ஒரு மனமாக இருந்தாலும் நமது அனுபவத்தில் இல்லாத ஒன்றை அடுத்தவர் விளக்கினாலும் நாம் உணர முடியாது. இது சம்பந்தமாக ஒன்றை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த உலகில் நாம் பெறும் அனுபவங்கள் அனைத்தும் 5 புலன்களின் அடிப்படையில் அமைந்தவை. உதாரணமாக, இந்த அறையில் உள்ள மின் விசிறியின் இயக்கத்தை நீங்கள் பார்த்து கேட்டு உணர முடிகிறது. சிறிது நேரத்தில் நீங்கள் அயர்ந்து தூங்கி விடுவதாக நினைத்து பாருங்கள். அப்போதும் மின் விசிறி இயங்குகிறது. இருப்பினும் தூக்கத்தில் புலன்கள் செயல்படாத நிலையில் அதை நீங்கள் அறிய முடியவில்லை. இயல்பாகவே நமது புலன்கள் வெளிப்புற சூழலை சார்ந்துள்ளன என்பதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். நமது உடலை சுற்றியுள்ள பல தன்மைகளை அவை உணர்கின்றன. சுருக்கெழுத்து தமிழ் உயர்வேகம் நிமிடத்திற்கு 150 வார்த்தைகள். வினாத்தாளின் குறியீட்டு எண் 333 333. படிக்கப்பட்டதை சுருக்கெழுத்தில் எழுதி கொள்ள வேண்டும். சுருக்கெழுத்தில் எழுதி கொண்டதை அதற்கு நேரான விரிவெழுத்தில் எழுத வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Be ready. 30 seconds left. Fifteen seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தமிழகத்தின் வளர்ச்சியையும் மக்கள் நலனையும் தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்கி எனது வாழ்த்துரையை துவங்குகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தமிழகத்தில் ஒரு முறை ஆட்சி செய்த கட்சி தொடர்ந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவதில்லை என்ற 30 ஆண்டுகால வரலாற்றை மாற்றி நாங்கள் இப்போது 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளோம் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நல்ல வேளையில் அதேபோன்று தொடர்ந்து 2வது முறையாக பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள தங்களுக்கு அவை முன்னவர் என்ற முறையில் அரசின் சார்பாக என் வாழ்த்துக்களை
தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்டது இந்த சட்டமன்ற பேரவை என்று சொன்னால் மிகையாகாது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவற்றின் உருவமாக விளங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான் நம் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார்கள். அந்த பெருமையை பேணி காப்பதில் நாம் அக்கறை செலுத்தி வருகிறோம் என்று சொல்ல விரும்புகிறேன். பல்வேறு பெருமைகள் கொண்ட இந்த மன்றத்தின் தலைவராக 2வது முறை நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்த நாள் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் மகத்தான ஒரு நாளாகும். இதற்கு முழுமுதல் காரணமான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மாமன்ற உறுப்பினர்களின் சார்பாக நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு கருத்தினை மாமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் கண்ணும் கருத்துமாக கடமையாற்றிய பல்வேறு பேரவை தலைவர்கள் அமர்ந்து பணியாற்றியது இந்த அரியாசனம். அந்த வகையில் கடந்த சட்டமன்ற பேரவையில் தாங்கள் இதில் அமர்ந்து சிறப்பாக பணியாற்றி அரிய அனுபவத்தை பெற்றுள்ளீர்கள் என்பது திண்ணம். அந்த வகையில் இந்த பேரவையிலும் சர்வ கட்சி உறுப்பினர்களையும் அரவணைத்து திறம்பட செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு என்பதை மாமன்ற உறுப்பினர்களின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். சட்டப்பேரவை தலைவரின் பணி என்பது மலர் பாதையின் மீது நடக்கின்ற பணி அல்ல என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இன்னும் சொல்ல போனால் முட்கள் நிறைந்த பாதையில் பயணிக்க வேண்டிய கடினமான பணி என்பதை இங்கே நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன். அனைவருக்கும் மழை தரும் மேகம் போல, அனைவரையும் குளிர்விக்கும் தென்றல் போல தாங்கள் அனைத்து கட்சி உறுப்பினர்களின் உயர்விற்கும் வழிவகுப்பீர்கள் என்ற நம்பிக்கையை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கட்சி பாகுபாடின்றி அவையின் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் இதில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளது என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த நல்ல வேளையில் தங்களுக்கு உறுதுணையாக செயல்பட இந்த பேரவையால் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை மாமன்ற உறுப்பினர்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தங்களைப் போன்றே அவரும் கடந்த பேரவையில் இதே பொறுப்பில் சிறப்பாக செயல்பட்டு பேரவை பணிகளை செம்மையாக நடத்தியவர் என்பதை நினைவு கூறுவதில் நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தங்களுக்கும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவருக்கும் நான் வாழ்த்து சொல்லும் அதே நேரத்தில் அனைத்து கட்சி உறுப்பினர்களின் கவனத்திற்கும் ஒன்றை கொண்டு வர ஆசைப்படுகிறேன். பேரவையின் தலைமை பொறுப்பில் இயங்க உள்ள இவர்கள் ஜனநாயக பணிகளை திறம்பட மேற்கொள்ள அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும். கட்சி பாகுபாடுகளுக்கு இடமின்றி அவையின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஜனநாயக மாண்புகளுக்கு மதிப்பளித்து பேரவை விதிகளையும் மரபுகளையும் கடைபிடித்து பேரவையின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்வது அவை முன்னவர் என்ற முறையில் எனது கடமை என கருதுகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, மக்கள் நலன் ஒன்றையே மனதில் நிறுத்தி செயல்படும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களது தலைமையில் நாடே பாராட்டும் மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது. அதுபோலவே தமிழ்நாடு சட்டமன்றமும் பிற மாநில சட்டமன்றங்களுக்கு முன்னோடியாக விளங்கும் என்ற நம்பிக்கையை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டுமல்லாமல் ஜனநாயக மரபுகளை வளர்ப்பதிலும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் உரிய தீர்வு காண்பதிலும் தங்கள் தலைமையின் கீழ் இயங்க உள்ள இந்த பேரவை சாதனை படைக்கும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகின்றேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் அமைந்து 100 ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பொறுப்பேற்றுள்ளதற்கு வாழ்த்து கூறி நிறைவு செய்கின்றேன்.